அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். என் பேர் கௌதம். ஐபிஎல் பயாலஜிக்கல் இருந்து நம்ம இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெட்டாலா அந்த பகுதியில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு தக்காளி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பனிக்காலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு செடி வந்து கொஞ்சம் உட்கார்ந்த நிலையிலேயே இருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வேம் கொடுத்துருந்தோம். அதாவது வந்துட்டு வேம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்துட்டு 100 கிராம் அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது கூட நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாஸ்போபாக்டீரியா அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். இது ரெண்டுமே வந்து இந்த செடிக்கு வந்துட்டு என்ன விதமான வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் அப்படிங்கிற ஒரு வேலை. வேம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெசிகுலர் அர்பசிகுலர் மைக்ரோரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேர் வளர்ச்சி நல்லா துரிதப்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர். அது கூட வந்து நம்ம வந்து பாஸ்போபாக்டீரியா கொடுத்துருந்தோம். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மண்ணில் கரையாமல் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து கரைச்சி எடுத்து கொடுக்குறது வந்து இதோட வேலை. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம டிஏபி போடுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். சிட்ரேட் சால்யூபிள், வாட்டர் சால்யூபிள் 2 இருக்கும். அதில் இந்த சிட்ரேட் சால்யூபிள் பாஸ்பரஸ்ங்கிறது கரையாத நிலைமையிலேயே தான் மண்ணிலேயே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரியான பாஸ்போபாக்டீரியா நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு அதை எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்களே பார்க்குறீங்க இந்த மாதிரி இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம கொடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேஞ்சஸ் வந்து நமக்கு ஒரு வாரத்தில் நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. அதாவது செடி வந்து நல்லா வளர்ச்சி காட்டியிருக்கு. 2வது வேர் வளர்ச்சி நமக்கு நல்லா இருக்கு. 2வது நம்ம பாஸ்போபாக்டீரியா அடிஷனலாக கொடுத்தனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தண்டு ஊக்கமும் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு தண்டு ஊக்கம் நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி கொஞ்சம் ஸ்டிஃபாக வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து செடியோட ஆயுள் காலமும் உங்களுக்கு கூடும். உதாரணத்துக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 மாதம் வரக்கூடிய பயிரானது இன்னொரு 15 நாள் இல்லை ஒரு 20 நாள் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பறிப்பு 2 பறிப்பு நமக்கு சேர்ந்து வந்தாலுமே நமக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இது இருக்கும். நன்றி.